friends, welcome to Ramy's vlog. நாம இன்னைக்கு இந்த வீடியோல ஜப்பான்ல நடந்த தீபாவளி செலிப்ரேஷன் தான் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ, ஆனா அப்லோட் பண்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சாரி. நம்ம இப்போ வீடியோக்குள்ள நம்ம போகலாம். இந்த தீபாவளி செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒக்கோஹோமால இருக்கிற இந்தியன் கம்யூனிட்டிஸ்லாம் சேர்ந்து வந்து தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபார்மர்ஸ் மார்க்கெட் வந்து இங்கே ஜப்பானில் வந்து நிறைய இடங்களில் போடுவாங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கடைகளில் விட ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற ஷாப்பில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் 100 yen 200 yen இந்த மாதிரி ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கிடைக்கும். மற்ற ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அது வந்து 300 400 500 அந்த மாதிரிக்கு போகும். Nice, Yagavi. You get the fish. Thank you. Thank you. Okay, I'll say good day. Good job. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்காக நிறைய கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. கிட்ஸ் எல்லாருமே சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணாங்க. Darshika, இன்னொரு ஒரு பால் ஒழிச்சு. ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோர்லேயே வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி வந்து நல்லா வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க தீபாவளிக்காக. 私は横浜市会議員斉藤達也と申します。ありさん、Everyone, we will be just starting. Our participants are getting ready. You can see them on the right side. யோகோஹாமாலே அந்த ஏரியாவில் இருக்கிற பிரசிடென்ட் மாதிரி இருக்கிறவர் வந்து செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க வந்த அப்புறம் இங்கே வந்து நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ், அப்புறம் வந்து ஹோம்மேட் ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து இந்த ஹேண்டாலே செய்கிற ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து அங்கேயே சேல் பண்ண. அங்கே இருக்கிற தமிழ் மட்டன் வறுவல், மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, மட்டன் வறுவல், ரைஸ் நோடு பிரியாணி இருக்கு. இப்போ சிக்கன் 61 பிளேட் வாங்குவா? ஒரு சிக்கன் 61 பிளேட் கொடுங்க. சிக்கன் சுக்கா இது ஆனியன் பஜ்ஜியா? ஆமா. செஞ்சல 65 மட்டன். ஜப்பான் வந்துட்டு நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுட்டு, அதுவும் நம்ம ஊர் டேஸ்ட்டில் இருக்கிற ஃபுட்டு. சிங்கப்பூர் பொறுத்தளவு நாங்கள் ஃபுட்டை வந்து மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு நிறையா வெரைட்டிஸ் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் ஜப்பானில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆப்ஷன் கிடையாது. நாங்கள் இங்கே ஜப்பான் வந்து ஒரு 4 month கழிச்சு தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணோம். அப்போ அந்த இட்லி, சாம்பார், வடையெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ வந்து ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டுக்கிட்டே வந்து நாங்கள் கலை நிகழ்ச்சிகளையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் டான்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நிறைய வந்து பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் கேம்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ அந்த ஓகே, ஜம்ப் ஜம்ப் ஜம்ப். இங்கே பசங்களுக்கு மட்டும் இல்லை, அதே மாதிரி பேரண்ட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கும் நிறைய கேம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே நானும் பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளாண்டேன். இந்த பால் வந்து கீழே விழுகாமல் அந்த கப்பை வந்து கீழே வந்து எல்லாத்தையும் மொத்தமாக எடுக்கணும். இதில் வந்து நான் செகண்டாக வந்து வந்தேன். இதே கேம் வந்து என் பொண்ணு விளாண்ட, அவள் வந்து ஃபஸ்ட்டாக வந்து ஸோ
இங்கே வந்து குரூப் டான்ஸும் இருக்கும். ஸோ வந்து பேரண்ட்ஸும் வந்து அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட சேர்ந்து அந்த குரூப் டான்ஸும் வந்து நிறைய பேர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது தவிர மற்ற வந்து இந்த ஹெல்ப் இந்த மாதிரி வந்து சடனாக வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும் அந்த மாதிரியான ட்ரைனிங் அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நிறைய கப்புள் கேம்ஸும் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அப்புறம் பாய்ஸ்க்கான கேம், அப்புறம் கேர்ள்ஸுக்குன்னு தனியாக ஒரு கேம், இந்த மாதிரி நிறையா இருந்தது. ஆனால் இந்த மாதிரி வந்து நான் சிங்கப்பூரில் பார்க்கல. நான் வந்து என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சிங்கப்பூரில் வந்து எந்த மாதிரியான தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் இருக்கும் அந்த மாதிரி அப்படின்லாம் நான் காட்டிருப்பேன். அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் நிறையவே டிஃப்ரென்ஸாக இருந்தது. நாங்களும் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.